நம்முடைய கொல்லிமலை நடைபெறக்கூடிய இந்திய சுதேச மிஷனரி சங்கத்தினுடைய மிஷனரி பணிக்காக சென்னை பட்டணத்திலே இருந்து ஆதரவாளர்களையும் திருச்சபைகளையும் சந்தித்து இந்த ஊழியர்களுக்கு என்ன தேவை, ஒவ்வொரு ஊழியத்திற்கும் என்ன தேவை என்கிறவைகளை எல்லாம் இங்கிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டு திருச்சபைகளுக்குள்ள சென்று ஒவ்வொரு மிஷனரையும் நீங்க தாங்குங்க, அவங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி எங்களுடைய ஆதரவாளர்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிற அன்றைக்குரிய இஸ்ரேல் சகோதரர் அவர்கள் பல நேரங்களில் நாங்கள் செய்திகள் ஆயத்தம் பண்ணும் பொழுது அவரும் நானும் பேச துவங்கும் பொழுதே வசனத்துல இருந்து தான் ஆரம்பிப்போம். அவர் வசனத்துல இருந்து தான் ஆரம்பிப்பார். பிரதர் இந்த வசனம் அப்படின்பாரு, அந்த பிரசங்கம் ஃபுல்லா ஓடும். அப்புறம் நான் நோட் பண்ணுவேன். பல நேரங்களில் அப்படிப்பட்ட ஆவிக்குரிய உறவுகளோடு பேசுகிறது நம்முடைய ஆவிக்குரிய வாக்கின் எழுப்புதலை தரும். பல நேரங்களில் நான் சோர்ந்து இருக்கும் பொழுது அது எனக்கு பயன்படுத்துகிறது. பல நேரம் ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு இல்லாத பொழுது அந்த வார்த்தை எனக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கிறது. இந்த நல்ல நாளிலும் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அவர் வழியாக ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு தர இருக்கிறார்கள். காத்திருப்போம். கர்த்தர் அவர்களை கொண்டு நம்மோடு கர்த்தர் இடைப்படுவாராக. அவர்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தையை மக்களோடு பேசி அவர்களை ஆவிக்குரிய வளர்ச்சியில் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தரை தேடி நாடி இந்த நேரத்தில் வந்திருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. குட் ஃப்ரைடேன்றனால எல்லாரும் ஒரு மாதிரி ஒரு துக்கமா இருக்கீங்க. நாங்கள் 8 hours டிராவல் பண்ணி வந்தோம். எங்க முகத்துல ரியாலிட்டியா ஒரு துக்கம் இருக்கும். நாங்கள் என்னதான் பேச வந்தாங்கன்னா எங்க முகத்துல அந்த ஒரு பேஸ்ல வந்து அது ஒரு இருக்கும் சந்தோஷமான நாள். ஆமென், ஆமென். வேதம் சொல்லுகிறது, எனக்காக என் தகப்பன் சிலுவையிலே மரித்திருக்கிறது எதற்காக, அவர் அந்த துக்கங்களின் பாடுகளை ஏற்றுக்கொண்டது எதற்காக, என் வாழ்க்கையிலே பரலோகம் கொடுக்கக்கூடிய மெய்யான சந்தோஷத்தை நான் அனுபவிப்பதற்காகத்தான் அவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அதனாலதான் பவுல் சிறைச்சாலைக்குள்ள இருந்து எழுதுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சரி, போகட்டும். இந்த 5வது வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம். யோவான் 19ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். தாகமாய் இருக்கிறேன் என்று நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் மரணத்தையும் அவர் சுமந்து கொண்டிருந்த வேளையிலே அவர் சொன்ன ஒரு 5வது வார்த்தை. எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ஞானத்தினால் வீடு கட்டப்பட்டு அது 7 தூண்களினாலே சித்தரித்திருக்கப்படுகிறது என்று நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. அதே போல சிலுவையிலே சொல்லப்பட்ட 7 வார்த்தை ஒரு பரிபூரணத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் கொண்டு வரும். இந்த 4 வார்த்தைகள் இந்த நாளிலே வந்திருக்கிற உங்களோடு கூட அந்த வார்த்தைகள் பேசியிருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசித்திருக்கிறேன். இந்த 5வது வார்த்தையும் தேவன் அவருடைய ஆவியினாலே நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் இந்த பூமியில இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கும் அது பிரோஜனமா இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன். அதனால் நான் சிறுகவும் அவர் பெருகவும் இந்த வார்த்தையை அவர் இடத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். ஆகாரனுடைய மகன் தாகத்தோடு வனாந்தரத்திலே சாக கிடக்கும் போது, அம்பு எய்கிற தூரத்திலே இருக்கும் போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்டு நீரூற்றை உண்டாக்கினவர். அவர்தான் சொல்லுகிறார், தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. வனாந்திரத்திலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அழைப்பை ஏற்றுக்கொண்டு எகிப்தை விட்டு அவர் காட்டும் கானான் தேசத்துக்கு மோசே வழிகாட்டின போது அந்த வழியாக அந்த 6 லட்சத்தை சென்ற ஜனங்க மக்களும் புருஷர்களும் ஆக கடந்து போன போது வனாந்திரத்திலே அந்த ஜனங்கள் தாகத்தினால் சோர்ந்து போகாதபடி இயேசு கண்மலையாய் அந்த இடத்திலே உருண்டு வந்து நீரூற்றை கொடுத்து அவர்கள் தாகத்தை தீர்த்தவர். தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதே போல மாறாவின் கசப்பு தண்ணீரை குடிக்க முடியவில்லை, ஜனங்களுக்குள் முறுமுறுப்பு. ஆனா அந்த கசப்பை நீக்கி அந்த நீரூற்றை மதுரமாய் மாற்றி கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் சில கசப்பான அனுபவங்கள் இருக்கும். ஆனால் இந்த இயேசு நம்ம வாழ்க்கையில அதை பார்க்கும் போது, அவர் அதை நினைத்து நம்முடைய ஜெபத்தை கேட்கும் போது அதை கர்த்தர் மதுரமாய் மாற்றின நாட்கள் உண்டு. அப்படிப்பட்டவர் சொல்லுகிறார், தாகமாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, ஒரு சமாரியா ஸ்திரீயுடைய தாகத்திற்கு தண்ணீர் தா என்று கேட்டு, நான் கொடுக்கிற தண்ணி என்றைக்கும் உனக்கு தாகம் எடுக்காத ஒரு ஜீவ தண்ணீரா இருக்கும் என்று சொன்னவர் இன்றைக்கு தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, அப்ப அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று இந்த வார்த்தையை சொன்னார் என்று சொன்னால், நான் இந்த இயேசுவை சரீர
சரீர பிரகாரமாக அடையாளம் காட்ட இந்த இடத்துல நான் வரவில்லை. எனக்கு கொடுக்கப்பட்டது சென்னையில இருக்கும்போது 6வது வார்த்தை தான். ஆனா இங்கு வந்து எனக்கு மாற்றப்பட்டது 5வது வார்த்தையாக. நான் கூட தாகமாக இருக்கிறேன், ஆண்டவரே என்னோடு கூட பேசும் என்று சொல்லி. ஆனா கர்த்தர் பேசி இருக்கிறார், அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, எந்த சூழ்நிலையிலே ஒரு நேற்றைய தினத்திலோ முந்தைய தினத்திலேயோ பிள்ளைகள் கேட்டாங்கன்னு சொல்லி சென்னையில ஒரு கொத்து பரோட்டா வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஆசையா நான் போனேன். அத 7 மணிக்கு தான் கடை ஓபன் பண்ணோம். நான் போய் நின்று ஒண்ணா பரோட்டா சொல்ற வரைக்கும் நின்றுட்டு இருந்தேன். எப்பப்பா ஆகும்னா அப்போ அமைதியா நின்றுட்டேன். இந்த பரோட்டா எல்லாம் முடிச்ச பிறகுதான் உங்களுக்கு கொத்து பரோட்டா போட்டு தருவானா. அழகா பச்சை மிளகாவை போட்டான், என்னென்னமோ போட்டு அதை பார்க்கும் போதே அப்படியே ரசனையா இருந்தது. நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷா பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. எல்லாம் கரெக்டா இருந்தது. கடைசியில ஒண்ணு பண்ணும்போது கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு ஒரு காரியத்தை உணர்த்தினார். அந்த கொத்து பரோட்டாவை போட்டு கொத்துன்னு கொத்துனா பாருங்க. அப்போ பிள்ளைங்களாம் சிரிக்கிறாங்க பாருங்க. ஆண்டவர் எனக்கு காண்பித்தார், என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய சாபத்துக்காக, நான் மறிக்க வேண்டி, நான் தண்டனை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுக்காக இயேசு கொத்து பரோட்டாவை போல அடிக்கப்பட்டார். அந்த அப்பத்தை நான் எடுத்து சாப்பிடும் போது எனக்குள் அது ஜீவனாய் மாறினது, எனக்குள் அது ரட்சிப்பாய் மாறினது, என் வேதனைகள் மாறினது. எனக்கு அன்பானவர்களே, ஏசாயா 53:2 அதை தான் சொல்லுகிறது. அவர் அழகும் இல்லை, அவருக்கு சௌந்தரியம் இல்லை, மனிதர்கள் விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது என்று. ஏன் அவருக்கு அழகை இருந்தார், ஏன் சௌந்தரியத்தை இழந்தார் என்று சொல்லி பார்க்கும்போது ஏசாயா 50:6 வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தாடை மயிரெல்லாம் பிடுங்கப்பட்டதாம். ஏன் அவர் அழகை இருந்தார், சௌந்தரியத்தை இருந்தால் அவருடைய தாட மயிலெல்லாம் பிடித்து கிழித்தார்களாம். முகங்கள் எல்லாம் கிழிந்தது, அழகை இழந்து போனார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். அவர் எப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில தான் இந்த வார்த்தையை சொன்னாரு என்பதை நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஏசாயா 52:14 ஒருத்தர் வாசிங்களேன். மனுஷனை பார்க்கிறோம் அவருடைய முகப்பார்வையும், மனுபுத்திரரை பார்க்கிறோம் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடையாதபடி இருந்ததுனாலே அவரை கண்டு அநேகர் பிரமித்தார்கள். ஏன் அவங்க பிரமிக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய காரியங்கள், நம்முடைய பாவத்தை, சாபத்தை, ஆதாம் மூலமாய் வந்த மீறுதல்களை, அக்கிரமங்களை அவர் சுமந்திருக்கும் போது அவர் தாடை மயிர்கள் அழகை இழந்து, சௌந்தரியத்தை இழந்து 341 இடத்துல வேத அறிஞர்கள் சொல்லுகிறாங்க, சதைகள் வாராக அவர் சரீரம் முழுவதும் ரோம போர் சேவர்கள் சூழ சுற்றி நின்று அவர்களை ராமுழுவதும் அடித்திருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, 39 அடிகளை அவர் பட்டிருக்கிறார். உலகம் முழுவதும் வியாதியின் எண்ணிக்கை 39. அதற்குள்ளதான் எல்லா வியாதிகளும் இருக்கும். அதனால்தான் பேதுரு சொல்லும்போது அவருடைய தழும்புகளாலே நீங்களும் நானும் சுகமாகிறோம் என்று. எப்பேற்பட்ட வியாதியானாலும் இயேசு அவர் தழும்புகளாலே சுகப்படுத்துகிறவனாய் இருக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட நிலைமையில ஏன் பிரமித்தார்கள் என்று சொன்னால், அந்த வேத வசனத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏன் அழகை இழந்தார்கள் என்பதை சுட்டிக்காட்டினேன். அதே போல ஏன் பிரமித்தார்கள் என்று சொல்லும்போது, அவருடைய அந்த சிலுவையினுடைய நிழலை பார்க்கும்போது, இப்ப நான் நின்னா இங்க ஒரு நிழல் தெரிஞ்சதுன்னா பக்கத்துல இருக்கிறவங்க இது யாருடைய நிழல்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? ஒரு மனிதனுடைய நிழல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாய் நின்னுச்சு அப்படின்னா இது நாயுடைய நிழல்னு சொல்லுவாங்க. ஆனா இயேசுவை பார்க்கும்போது அங்கு மனிதனுடைய நிழல் தெரியவில்லை. அதனாலதான் ஜனங்கள் அவரை பார்த்தபோது, அந்த கேடு அடைந்ததை பார்த்தபோது அவர்கள் பிரமித்தார்கள். அப்படிப்பட்ட நேரத்திலே தான் அவர் சொல்கிறார், நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப எனக்கு அன்பானவர்களே, ஆத்தும தாகம், பசி தாகம். இயேசு எதற்காக தாகம் கொடுத்து கேட்டிருப்பார்? யோசித்து பாருங்க. நிச்சயமாய் அந்த தாகம் ஒருவேளை இருந்திருக்கலாம். ஆனாலும் கூட அவருடைய உள்ளான மனுஷனிலிருந்து நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன் ஆத்தும தாகம். இன்றைய தேவை திருச்சபைக்கு ஆத்தும தாகம், ஆத்தும பாரம். ஒருத்தரை பார்க்கிறோம், இவருக்கு சுவிசேஷம் சொல்லலாம், இவருக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டாம், இவனுக்கு சுவிசேஷம் சொன்னாலும் திருந்த மாட்டான்னு நம்மளா ஒரு கருத்து கணிப்பை வைக்கிறோம். ஆனா வேதம் சொல்கிறது, ஒருவன் பிதாவானவர் ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவனும் குமாரனை அறியான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, பிதா ஒருவனை எடுத்துக்கொள்ள மனதா இருக்கும் போது நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன? அந்த ஆத்தும பாரம். இன்னைக்கு கிறிஸ்தவ ஜீவியத்துல இன்னைக்கு இந்த சிலுவையின் தியானங்கள் தான் நமக்கு ஊக்குவிக்கிறது என்று சொன்னால், கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வாழ்க்கையிலே ஒவ்வொரு சின்னவங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், அந்த பகுத்தறிகிற தேவ ஞானத்தை பெற்றுக்கொண்ட பிறகு ஒவ்வொருவருக்கு தேவை ஆத்தும பாரம். அந்த ஆத்தும பாரம் குறையுது அப்படின்னா நான் எங்கேயோ கிறிஸ்துவுக்குள்ள நான் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் பொருள்.
எனக்கும் உங்களுக்கும் ஆத்தும பாரம் வேணும். ஒவ்வொருவரும் யாருன்னா ஒவ்வொருவரும் நிருபங்கள், இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரும் மிஸ்டரிமார்கள், ஒவ்வொருவரும் தேவனுடைய ஊழியர்கள். அப்படித்தானே வேதம் சொல்கிறது. நம்மை தானே ஆசாரியர்களும் ராஜாக்களுமாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. எதற்கு? புண்ணியங்களை அறிவிக்கும்படி, இருளிலிருந்து நம்மை வெளிச்சத்துக்கு பிரகாசிக்க பண்ணின தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நம்முடைய ராஜரீக ஆசாரிய கூட்டமாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப பாருங்க, தேவனுடைய வருகை மட்டும் நம்முடைய நாட்கள் எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. என்னுடைய நாட்கள் முடிகிற வரைக்கும் ஒரு கிறிஸ்தவன் திருப்தி அடைந்து ஒரு இடத்துல உட்கார்ந்துடக்கூடாது, திருப்தி பற்றக்கூடாது. எனக்கு ஒரு சொந்த வீடை கர்த்தர் கொடுத்துட்டாரு, எனக்கு நல்ல ஒரு பங்களாவை கட்டி கொடுத்துட்டாரு, இல்ல எனக்கு நல்ல ஒரு பிசினஸ கொடுத்துட்டாரு, ஹாயா உட்கார்ந்துட கூடவே கூடாது. 5வது வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை வரைக்கும் நாம சோர்ந்து போக கூடாது, சோர்ந்து போக கூடாது. அப்போ நம்ம இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, இந்த 5வது வார்த்தையில, ஆண்டவரே எனக்கு தாகத்தை தாரும். என்ன தாகத்தை தாரணும்? ஆத்ம பாரத்தை தாரும். என் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க, என் கூட பழகிற உறவுகள் எத்தனையோ பேர் இருக்காங்க, அனுதினம் நான் தொழில் செய்யற இடத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க. ஒரு நாள் அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, அடுத்த நாள் நீங்க இயேசுவை குறித்து அவங்களுக்கு பேசுவீங்க. இல்ல அவங்களே உங்க இடத்துல இயேசுவை கேட்டு வருவாங்க. ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு நடக்கும். ஒண்ணு நீங்க தைரியமா போய் இயேசுவை சொல்லுவீங்க, இல்ல அப்படின்னு சொன்னா அவங்க உங்க இடத்துல வந்து சரண்டர் அடைவாங்க. ஏப்பா நீ உங்க இயேசுகிட்ட கொஞ்சம் ஜெபிக்க கூடாதா, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே அப்படின்னு கேட்கிற ஒரு சூழ்நிலை நமக்கு ஆண்டவர் ஏற்படுது. அப்போ இந்த இயேசு சிலுவையிலே கூட அந்த தாகமா இருக்கிறேன் என்று சொன்னவர், அவர் அந்த ஆத்தும பசியோடு அந்த ஆத்தும தாகத்தோடு கூட தான் இருந்தார் என்று நான் சொல்லுவேன். அப்போ அந்த ஆத்தும தாகத்தை எனக்கு நீங்க தாங்கன்னு கேளுங்க. எனக்கு அன்பானவர்கள், அந்த ஆத்தும பசி நமக்கு ரொம்ப முக்கியம். பாருங்க, ஒரு மனிதனை ரட்சிக்கிறது என்பது தேவனுடைய காரியம். ஆனா சுவிசேஷம் சொல்லுவதற்காக நாம என்ன செஞ்சிருக்கோம்? நம்ம அழைக்கப்பட்டது கடமைக்காகவா இல்ல கடமையா அப்படின்னு 2 வார்த்தை கேட்டா வேதம் என்ன சொல்லுது? சுவிசேஷம் என் மேல் விழுந்த கடமை. 1 கொரிந்தியர் 9:16 நினைக்கிறேன். சுவிசேஷம் என் மேல் விழுந்த கடமை. அதை நான் சொல்லியும் அதை மேன்மை பாராட்ட எனக்கு ஒன்றுமில்லை, நான் அதை சொல்லாதிருந்தால் எனக்கு ஐயோ. அப்போ சுவிசேஷம் என் மேல் விழுந்த கடமையா. ஆட்டோக்காரருக்கு சுவிசேஷம் சொல்றேன். இன்னைக்கு 2 போலீஸ்காரங்க இருக்காங்க, அவங்களுக்கும் நாங்க சுவிசேஷம் ஆண்டவர் இயேசுதான் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நாங்க சொல்லுவோம். எங்க உளுந்தூர்பேட்டையில இருந்து ஆத்தூர் வரைக்கும் வந்தாங்க, எங்களுக்கு கூட 2 பிரயாணித்தாங்க. அப்ப எங்க நான் என் 2 வீலர்ல சென்னையில நான் போகும்போது என் பின்னாடி லிப்ட் நிறைய பேர் சென்னையில கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நைட் நேரத்துல கத்தியை காமிச்சு பணம் பிடிக்கிடுவாங்க. நான் அதெல்லாம் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நான் ரசிக்கப்பட்டவர்களுக்கு நான் செயின் மோதிரம் இதெல்லாம் நான் போட மாட்டேன், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதனால யாருனாலும் அந்த தைரியமா ஏற்றிருக்காங்க. ஏறுற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வண்டியில எத்தனையோ பேரை ஏற்றிருக்கேன், எத்தனையோ பேருக்கு நான் சுவிசேஷம் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கேன்? இன்னைக்கு அதுதான் நம்ம தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே அந்த தாகத்தை எனக்கு தாங்க, அந்த பாரத்தை எனக்கு தாங்க. ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்க வேண்டிய காரியம் அதுதான். அதனாலதான் ஏசாயா 40:31 மட்டும் யாராவது வாசிக்கலாமா? ஒரு 2 வசனங்களை வாசிட்டு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள், அவர்கள் கழுகை போல செட்டைகள் எடுத்து விரித்துக் கொண்டு எழுப்புவார்கள், ஓடினாலும் இளைப்படையாது, நடந்தாலும் சோர்ந்து போவது இல்லை. இந்த வசனத்தை நம்ம அதிகமா எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நம்ம வீட்டுல நிறைய பிரச்சனைகள், ஆண்டவர்கிட்ட காத்திருந்தா ஆண்டவர் ஒரு புது பலத்தை தருவாரு. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு நாளும் சோர்வு வராது, பலன் தருவார். ஆனா உண்மையா ஏசாயா இந்த காரியத்தை ஆவியானவர் எந்த நோக்கத்துக்காக எழுதியிருக்காருமா? தேவன் கொடுக்கிற பலன். ஒரு தாகத்தோடு தேவஜனமே, இன்னைக்கு ஒரு ஆத்தும பாரத்தோடு, இன்னைக்கு வாலிப பிள்ளைகளே, வாலிப நாட்களில் உன் சிருஷ்டிகரை நினை என்று வேதம் சொல்லுகிறது. வாலிப நாட்களில் உன் நெஞ்சின் வழியிலே நீ நடக்கலாம், ஆனா ஒரு நாள் வரும், அந்த நாள் நீங்க கர்த்தருடைய ஐயோ போதகத்தை மறந்தேனே, என் போதகருடைய போதகத்தை மறந்தேனே, என் தாய் சொல்லை நான் மறந்தேனே என்று சொல்லக்கூடிய நாட்கள் வருவதற்கு முன்பதாக அபிஷேகித்து பரிசுத்த ஆவியினாலே முத்தரித்து தேவனுக்காக இன்னைக்கு திருச்சபை வாலிப பிள்ளைகள் எழும்ப வேண்டும். தானியேல் எங்கே? யோசேப்பு எங்கே? நீங்கள் எழும்ப வேண்டும். அடுத்த தலைமுறை திருச்சபையில் எழும்பும் போது ஆத்தும பாரம் கொண்டு எழும்ப வேண்டும். அந்த புது பலம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும் ஆண்டவர் கொடுப்பார். ஒரு புது பலத்தை கொடுப்பார்.
அந்த புது பலன் நீங்க இடைப்பட மாட்டீங்க. அந்த புது பலன் எதுக்கு தெரியுமா? வாசிக்கலாம், உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஏசாயா 40:15 வாசிக்கிறேன். இப்படிப்பட்ட மக்களுக்காக தான் ஆண்டவர் நமக்கு ஒரு புது பலத்தை சொல்றார். இதோ ஜாதிகள் ஏற்ற சாலிலே தொங்கும் துளியை போலவும் தராசிலே படியும் தூசியை போலவும் எண்ணப்படுகிறார்கள். இதோ தீவுகளை ஒரு அணுவை போல தூக்குகிறார். இந்த வேத வசனத்துடைய பொருள் உங்களுக்கு புரிகிறதா? ஏசாயா ஆக்கியோன் எப்படி ஆவியினாலே நடத்தப்பட்டு எழுதப்படுகிறார் என்று சொல்லி பாருங்க. அது என்னது? அது வாசிக்க மறுபடியும். ஏற்ற சாலில் துளி போல. ஏற்ற சாலை உங்களுக்கு தெரியும், நீங்க கிராம சைடுல இருக்கிறீங்க. இந்த கிணறுகள்ல இருந்து தண்ணி எடுத்து ஊற்றப்படுது. இப்போதான் மோட்டார்ஸ் எல்லாம். அப்ப ஏற்றும் போது அப்போ அந்த தண்ணீர் உபயோகப்படுகிறதுக்கு வருகிறது. ஆனால் சில அந்த ஏற்ற சாலையில இருந்து மறுபடியும் என்ன செய்தது? கிணற்றுக்கே விழுகிறது. இன்னைக்கு உங்க முன்னாடி ஏன் முன்னாடி எத்தனையோ ஆத்துமாக்கள் எத்தனையோ தடவை நம்ம சுவிசேஷத்துக்கு முயற்சி செய்யும் இன்னும் சாபத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, இன்னும் தரித்திரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, இன்னும் அழுகையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, இன்னும் அறியப்படாத ஜனங்கள் எத்தனையோ பேர் இன்னும் அந்த கசப்பான அனுபவத்துல தேவனால் தெரிந்து கொள்ள முடியாதபடி எத்தனையோ தேசங்கள், எத்தனையோ கிராமங்கள், எத்தனையோ பட்டணங்கள், ஏன் நாம பழகுகிற தேவ ஜனங்களே எத்தனையோ பேர் முதியோர்கள் அதாவது முன்னோர்களுடைய சாபத்துல இருந்து கொண்டிருக்கிறாங்க. திடீர்னு நல்லா இருக்கிறாங்க, திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகுது. இப்படி பல சூழ்நிலையில இருக்கிற மக்கள் இவர்களுக்கு யார் இயேசுவை சொல்லுவது? யார் சொல்லுவது? ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே சொல்லுங்க, யார் சொல்லுவது? சிலுவையில் அவர் தாகமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ ரட்சிக்கப்பட்டவர்களுடைய வேலை என்ன? அந்த ரட்சிப்பின் நற்செய்தியை மற்றவங்களுக்கு சொல்லணும். இன்னைக்கு அந்த பாரம் மட்டும் இருந்தா போதும். நான் ஒரு ஆத்மாவை இந்த வருஷத்துல ஆதாயப்படுத்தினோம். உட்கார்ந்து போது எனக்கு அது ஒரு பாரம். இந்த கிறிஸ்துமஸ்க்குள்ள ஆண்டவரே, உங்க பிறந்த நாள் பரிசா ஆண்டவரே, நான் ஒரு ஆத்மாவை கொடுத்துடணும் ஆண்டவரே. எனக்கு நீங்க பலன் தான் ஆண்டவரே. எனக்கு அந்த தாய் நீங்க கேட்டு பாருங்க. பணம் கொடுக்கிறாரு, பதவி கொடுக்கிறாரு, உயர்வை கொடுக்கிறாரு, சுகம் கொடுக்கிறாரு, எல்லா தேவைகளையும் கொடுக்கிறவர் ஒரு ஆத்மாவை கேட்டா கொடுக்க மாட்டாரா? கட்டாயம் கொடுப்பார். அந்த ஆத்துமா ரட்சிப்பு பெறுவதற்கு என்னையும் ஒரு பங்கு உள்ளவர்களாய் மாற்றுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. தாவீது ஏன் தேவனுடைய இருதயத்திற்கு பிரியமானவன் இருந்தா தெரியுமா? இதனாலதான் தாவலும் தேவனுடைய இருதயத்திற்கு பிரியமானவர்களா மாறி. நம்ம ஜெபம் கொஞ்சம் மாற்றி கேட்டீங்க அப்படின்னா, கேளாத ஐஸ்வர்யத்தை சாலமோனுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். எனக்கு அந்த தாகத்தை கொடுங்க, அந்த பாரத்தை நீங்க கொடுங்கன்னு சொல்லி கேட்கணும். அப்ப பாருங்க, ஏசாயா 48:9 வாசிங்க கடைசியா. என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற வசனம். அப்புறம் வாசிங்க. சீயோன் என்கிற சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்திலே ஏறு. எருசலேம் என்கிற சுவிசேஷகியே, உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. முதல் சீயோன் என்கிற சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்திலே ஏறு. அது ஆசீர்வாதம். எருசலேம் என்கிற சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிடு. அது டியூட்டி. என் வேலையை நான் இந்த பூமியில கரெக்டா செஞ்சா உங்களை கர்த்தர் சீயோன் பர்வதத்துல உயரத்துல வைத்து அழகு பார்ப்பேன். எத்தனை பேர் அவருடைய வருகையில நாம அமரணும் அப்படின்னா, என்னுடைய டியூட்டி, உங்களுடைய டியூட்டி இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்லணும். ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்துவதற்காக தான் நாங்க சென்னையில இருந்து அந்த ஆத்மாவை ஆதாயப்படுத்துகிற மிஷனரிகளை நாங்க சப்போர்ட் பண்றோம், பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா அவ கிறிஸ்துவினுடைய அவயமாய், அங்கமாய், சரீரமாய் இருக்கிறார். அப்போ ஒரு சரீரம் பாதிக்கப்பட்டா அதனோடு கூட சேர்ந்து இன்னொரு சரீரமும் பாதிக்கப்படணும். அதாங்க கிறிஸ்துவனுடைய அன்பு. இன்னைக்கு இந்த அன்பை எனக்கு தாங்க கேளுங்க. இன்னைக்கு ஜனங்க ரட்சிக்கப்படணும்னு கேளுங்க. இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன அர்ப்பணிப்போடு இந்த இடத்துல போமா, ஏன் மூலியமா ஒரு ஆத்மா ஆதாயப்படுத்தணும். இன்னைக்கு அதுதான் எனக்கு அந்த தாக்கத்தை தாங்க. அந்த பசி தாக்கத்தை எனக்குள்ள தாங்க. ஏன் மூலியமா ஒரு ஆத்மா வாழ்ந்தவர். நான் பரலோகத்துல போகும்போது நான் வெறுங்கையோட வரக்கூடாது. என் கிரியை கேட்ட ஒரு பலனை நான் கொடுக்கிற தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். கிரியை இல்லாத விசுவாசம் சேர்த்தது. இன்னைக்கு அந்த தாகத்தை தாங்கன்னு சொல்லி நம்மளை நாமே தலைகளை தாழ்த்துவோமா? ஒரு 30 செகண்ட் நம்மளை தாழ்த்துவோம். அன்பின் நல்ல பரலோகத்தில் கிருபையாய் கொடுத்த இந்த சிலுவை தியான இந்த வருடத்தில் நாங்கள் இந்த சிலுவையை நோக்கி பார்த்து, நீர் எங்களுடைய பாவத்தை, சாபத்தை, மரண பயத்திலிருந்து நீக்கி எங்களை உங்களுடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்வதற்கு எங்களை தெரிந்து கொண்ட அந்த பாடுகள்,
ஆண்டவரே அந்த வேதனைகளுக்கு மத்தியிலும் நீர் எவ்வளோ பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறப்பா. தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆமாண்டவரே அப்பா, உமக்கென்று தேவன் ஒரு சந்ததியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அது ஒரு பக்தி உள்ள ஒரு சந்ததி, அது மனவாட்டி சந்ததி. இந்த சந்ததியை ஆயத்தப்படுத்துவதற்காகவே தேவன் உண்மை கொடுத்த நிவாரண வழியாக ஒப்புக் கொடுத்தார். ஏசாயா சொல்லும் போது சொல்லுகிறார், அந்த சந்ததியை கண்டு நீடித்த நாட்களா இருப்பேன் என்று சொல்லி தம்மை ஒப்புக் கொடுத்தீரே அப்பா. எங்களுக்கு இருக்கிற கொஞ்ச நாட்கள்ல உம்முடைய வருகை தாமதிக்குமானால், ஒருவேளை எங்களுடைய முடிவு இருக்குமானால், அந்த நாட்களுக்குள்ளாக நாங்கள் ஒரு ஆத்மாவையாவது மண்ணிலே கொண்டு வருகிற பாத்திரமாய் எங்களை நீர் ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் மாற்றும்படி எங்களுக்கு ஒரு தாகத்தை கொடுங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ள ஒரு தாகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ள ஒரு ஆத்ம பாரத்தை கொடுங்க ஆண்டவரே. எத்தனையோ ஜனங்கள் தரித்திரத்துல இருக்கிறாங்க, எத்தனையோ ஜனங்கள் வியாதிகளிலிருந்து விடுதலை பெற முடியாம இருக்காங்க, எத்தனையோ ஜனங்கள் தற்கொலைக்கு நேராக போறாங்க, எத்தனையோ ஜனங்கள் குடும்பங்களில உறவுகளை இழந்து விதவைகள் எல்லாம் காணப்படுகிறாங்கப்பா. ஆண்டவரே, இவர்களுக்கு இயேசு என்கிற இந்த நற்செய்தியை நாங்கள் கொடுத்து அந்த ஆத்மாவை மண்ணில கொண்டு வந்து சேர்த்து அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட எங்களை நீ பயன்படுத்தும் என்று சொல்லி இந்த சத்தியத்தின் வாயிலா எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும், தாகத்தோடு எங்களை நடத்தும். இயேசுவின் மூலம்